கோடைக்கால வெப்பத்தை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக்குக்காக தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கோடை காலம் துவங்கிய நிலையில சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற தனி வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோடைகால எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற வெப்பவாத பாதிப்புக்கு துரித சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தற்போது சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக்கு என 10 படுக்கைகள் கொண்ட தனி வார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தனி வார்டில் ORS கரைச்சல், மருந்துகள், ஆக்சிஜன் வசதி, ஐஸ் பேக், IV ஃபிளூயிட்ஸ் உள்ளிட்ட வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதனை சென்னை ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையின் இயக்குனர் மற்றும் கண்காணிப்பாளர் ஆயிஷா ஷாஹின் ஆய்வு மேற்கொண்ட இந்த கோடை காலத்தில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டால் கூடுதல் படுக்கைகள் தயார் நிலையில் வைத்துள்ளதாகவும் தெரிவித்த மருத்துவமனையின் இயக்குனர், பொதுமக்களுக்கு எந்த ஒரு உயிர் பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் அனைத்து சிகிச்சைகளும் தயார் நிலையில் வைத்துள்ளோம் என்று தெரிவித்தார். இந்த நிலையில கோடை காலம் துவங்கிய நிலையில முதல் கட்டமாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக்கு என தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. கோடைகால எதிர்கொள்ளும் வகையில் தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பொது மருத்துவமனைகளிலும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற வெப்பவாத பாதிப்புக்கு துரித சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் ஹீட் ஸ்ட்ரோக்கு என 10 படுக்கைகள் கொண்ட தனி வார்டு அமைக்கப்பட்டது. இந்த தனி வார்டில் ORS கரைச்சல், மருந்துகள், ஆக்சிஜன் வசதி, ஐஸ் பேக்குகள், IV ஃபிளூயிட்ஸ் உள்ளிட்ட வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது.